குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குணம், ஒரே செயல். பெரும் தெய்வம் ஆன்மீக குரு பங்காரு அம்மாவை குருவாக ஏற்று அவரை வழிபட்டு அவர் சொல்லிக் கொடுத்த தர்ம வழியில் வாழ வந்துள்ள அவருடைய சீடர்களும் பக்தர்களும் தொண்டர்களுக்கும் அவர் பேரருளையும் பெரும் கருணையும் தரட்டும். அம்மா சொல்லிக் கொடுத்த சக்தி நெறியான பக்தி, தொண்டு, தர்மம், தியானத்தில் தெய்வ நிலையை, அது பெண் நிலையாட்டும் ஆண் நிலையாட்டும் எந்த நிலைப்பாட்டிலுமே அவர் மனம் உயிருடன் கலந்து ஒரு நோக்கோட உருவத்தை கொண்டு வருவதுதான் தியானம். உங்களிடம் தெய்வ நிலை இருந்தால் அவர் உருவம் உன்னிடம் இருக்கும், பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், நிதானம் இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் தெய்வ குணத்துடன் தெய்வமாக காட்சி தருவீர்கள். இதுதான் நம்மளுடைய தியானத்தின் வழிமுறை. இப்பொழுது இசை ஒலிக்கப்படும். 2 கண்களில் தெளிவு உன் திருமேனியை காண வேண்டும், தெளிவு உன் நாமம் என் நாவு செப்ப வேண்டும், தெளிவு என் காதுகள் உன் வாக்குகளை கேட்க வேண்டும், தெளிவு உன் சிந்தனையை செயல்படுத்த வேண்டும் என்று நிதானமாக அமைதியாக ஒருநிலைப்படுத்தி மன தெளிவை அடைவதற்கே இந்த தியானம். அதை இப்பொழுது கடைபிடிப்போம். ஓம் சக்தி. இப்பொழுது இருக்குது நல்ல உள்ளங்களிலும் சரி, நல்ல எண்ணங்களும் போது இந்த வஞ்சமும் கஞ்சமும் புற்றுநோய் போல் இருக்கும்போது கேன்சர் போல் நரம்புகளே பரவுகிறது. கேன்சர் வந்துவிட்டால் அதை கேன்சல் பண்ண முடியாது. அதுபோல் நல்ல செயல்படும் போது கேன்சரும் வராது, லஞ்சமும் வராது, எண்ணமும் வராது. நல்ல தாயென்று பாசம் உள்ளம் இருக்கும். முதியோர்கள் வளர்ச்சிகள் நினைப்போம். தன் சுயநலத்துக்கும் பணத்துக்கும் பேருக்கும் பொருளுக்கும் அவன் ஈடுபட்டானா அவனும் வளர முடியாது, மனம் வளர முடியாது, சொல்படி கிடைக்காது. நல்லா இருந்தால் அம்மாவோட ஆசி உண்டு. ஆதிபராசக்தி எங்கே நிறைஞ்சிருக்கா, உங்களும் நிறைஞ்சிருக்க. அமைதியோடு நிம்மதியோடு செயல்படுங்க. பசியற்ற வாழ்க்கை, அன்பும் இன்பும் தன்புங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சில பேர் அமைதி காத்தார்கள், மற்றவர்கள் உணர்வை மதிக்க வேண்டும். இந்த வழிபாட்டினோட முக்கியத்தை அம்மா பல பேருடைய கனவில் சென்று இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டேன், இதில் திருத்தம் வேண்டும், இதில் இன்னும் கவனம் வேண்டும் அப்படின்னு அம்மா பல பேருக்கு உணர்த்தியதை நம்ம கேட்டிருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வியாழக்கிழமை வழிபாடுன்னு பல பேருக்கு தெரியாது. அம்மா பேரொளியாக ஓங்காரத்தில் கலந்த நாள் தான் இந்த வியாழன். அப்பொழுது அவர் உயிருடன் திருமேனி கொண்டு மனித உருவத்தில் பல வாக்குகளையும் வழியும் காட்டிய போதெல்லாம் சில ஆன்மாக்கள் அவரை தெய்வமாக பார்ப்பதை தவறிவிட்டார்கள். எப்பொழுதுமே மனிதனுடைய இனம் இறந்த பிறகுதான் பேற்றுவது. ஏனால் இறந்த பிறகு தேற்றுவது கடினம். ஆனால் இருக்கும் பொழுதே உங்கள் தாய் தந்தரையும் உறவுகளையும் கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாய் அம்மா சொன்னது போல் இன்சொல் பேசுவதற்கே, நம்ம சில பேர் சபிப்பதற்கோ கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த வாயும் சொற்களும் இல்லை. ஏனென்றால் இதே இடத்தில் அம்மா பொது அருள்வாக்கில் எப்படி நீங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக வாழ்ந்தால் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும் என்று ஓராண்டு ஈராண்டுகள்ல 58 ஆண்டுகள் இங்கு இருந்து பொது அருள்வாக்கு சொன்ன இடம். அம்மா பொது அருள்வாக்கு சொல்லும் போது இங்க யாருமே உட்கார முடியாது. ஏன்னா தெய்வமே பரம்பொருளே பிரபஞ்ச சக்தியாக தான் தேர்ந்தெடுத்த ஒரு ஆன்மா பங்காரம்மா மூலம் சொல்வது மட்டுமே அருள்வாக்கு. அதை உணர்த்துவதுதான் ஒரே குணம் ஒரே செயல் சொல்லும் ஒரே குரு ஒரு தெய்வம். நீங்கள் வேறொரு குருவை தேர்ந்தெடுத்தால் அவரிடம் செல்லுங்கள், அவரை வழிகாலுங்கள். ஆனால் அம்மாவை தேர்ந்தெடுத்தால் இறுதி வரை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தை சரணாகதி அடைவதே நீங்கள் ஒரே குரு ஒரு தெய்வத்தின் தத்துவம். ஏன் ஒரே குரு, ஏன் ஒரே தெய்வம்? எல்லோருடைய தொப்புளும் சொல்லும் ஒரு தாய் மட்டுமே உங்களுக்கு உண்டு என்று. அதனால்தான் தொப்புள் கடி உறவு, தாயின் உற பாசமே சிறந்த பாசம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தாய் 9 மாசம் சுமந்து தன் கரு உருவாகி நல்ல ஆரோக்கியத்துடன் பல ஆண்டுகள் வாழணும்னு தவமா இருந்து தன்னுடைய உடம்புல இருக்கிற கஷ்டத்தை தாங்கி கொண்டு அத்தனை சக்தி வாய்ந்தது தாய்ப்பாசம். அதனால்தான் அம்மா என்ன சொன்னாங்க,
என்னை அன்னையாக ஆதிபராசக்தியை பார்க்கும்போது தாய் பாசத்துடன் பாருங்கள், கருணையாக பாருங்கள். அப்படி என்றால் அன்னதானம் செய்யுங்கள். ஏனால் எனக்கு செய்யும் பிரசாதத்தை விட பல பேருக்கு அது உணவாக, மருந்தாக. பிரசாதம் என்பது மருந்து. அதை பல பேர் உணர்வதே கிடையாது. அது தெய்வத்தின் முன் படைத்து அதுக்கு அருள் ஊட்டி அதுக்கு ஒரு சக்தி ஊட்டுவதுதான் இந்த வழிபாடு. ஸோ இன்றைய விஷயம் என்னன்னா, அம்மா அன்னதானம் சொல்லி கொடுத்துருக்காங்க, மருத்துவ தானம் சொல்லி கொடுத்துருக்காங்க, கல்வி தானம் சொல்லியிருக்காங்க. ஏன் கண் தானம் கூட, இறந்த பிறகு கூட நீங்க கண் உங்களை பயனடைய வேண்டும் என்பது. அதுக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் சில பேர் முன்னேறி உடல் தானம் செய்வதற்கு கூட சில பேர் அந்த மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இங்கிருந்து குரு கிட்ட இருந்து நீங்க என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, கருத்து தானம். என்னுடைய உழைப்பு, என்னுடைய உண்மை, என்னுடைய நேர்மையே இந்த வளர்ச்சிக்கு காரணம். குறிப்பாக வெளிநாட்டு பக்தர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். எத்தனை சிரத்தத்தில் நீங்கள் பறந்து வந்திருக்கிறீர்கள் அம்மாவுடைய விஷயத்திற்கு. நீங்கள் உண்மையாவே அம்மா மேல பாசம், அன்பு, பக்தி இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா எல்லாருக்குமே பணம் இருக்கு, எல்லாருக்குமே வசதி இருக்கு. ஆனா மருவத்தூர் மண்ணை மதிக்கணும்னா அம்மா கூட கருணையும் ஆசையும் இருந்தா மட்டும்தான் முடியும்ன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இத்தனை முறை ஓடி வந்தனே, 25 வருஷம் ஓடி வந்தனே, 30 வருஷம் ஓடி வந்தனே, நான் கண்ட பயன் என்ன, பலன் என்ன என்பதை ஒரு மரம் வளர்ந்து பழம் கொடுப்பது மூலமும் உணவாகுவது மூலமும் அந்த மரத்தில் பல உயிர்கள் வாழ்வது மூலம்தான் அதனுடைய பயனை சொல்ல முடியும். நானே அனுபவிக்கணும்னா எத்தனை பேர் மரம் நட்டு இருப்பாங்க? இல்ல. மரம் நட்டது எனக்கு வராட்டி கூட என் பேரன் பிள்ளைகளுக்கு வரணும், அந்த வழிபோக்கனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தான். அந்த குணத்துக்கு தான் உங்களை அம்மா திரும்ப திரும்ப மருவத்தூர் மண்ணை மிதிக்க வைக்க சொல்றாங்க. வெளிநாட்டில் மன்றம் நடத்துவது கடினம். ஏன்னா அவங்க ஓடுற ஓட்டத்துல இன்னைக்கு வேலை இருக்குமோ, நாளைக்கு வேலை இருக்குமோ, வீடு இருக்குமோ. நான் வெளியூருக்கு போய் பிழைக்க போயிருக்கேன். இப்போ நான் வயசாயிடுச்சு, திரும்ப நான் போக முடியுமா? என் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க முழுவதுமா இங்கே வாழுவாங்களா? அவங்க அம்மாவுடைய நெறி நடத்துவாங்களா? உடை நம்மளுடைய பாரம்பரிய உடை அணிவாங்களா? ரொம்ப கஷ்டம். கேலி கூத்து பண்ணலாம், யார் மன்றம் நடத்தினாலும் கேலி கூத்து பண்ணலாம். நீங்க எடுத்து தலைமையை நடத்தி பாருங்க எவ்வளவு கஷ்டம். அதுல பல பேரை நான் அம்மா சொல்லி மீட் பண்ணியிருக்கேன். அந்த தாய்மார்களுக்கு கை தட்டுங்க. என்ன ஒரு பாசத்தை அந்த குழந்தைங்களை கூட்டி வளர்த்துருக்காங்க. அம்மா எதிர்பார்த்த ஆன்மீகம்னா ஒழுக்கம், ஆன்மீகம்னா மதித்தல், ஆன்மீகம்னா உழைப்பு, ஆன்மீகம்னா மற்றவருக்கு உதவுதல்னு அவங்க அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த குழந்தைங்கள அம்மாவை கூட்டிட்டு வந்து அம்மா இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்த இந்த தாயின் உருவம் தான் பங்காரம்மா. நீ உங்க மூலம்தான் அம்மா வாழ்றாங்க. நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அம்மா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். ஏன்னா ஆரம்ப நிலையில இந்த பூஜையில பாத்தீங்கன்னா தேவலோகம் மாதிரி தெரிஞ்சது உங்களுக்கு. அது ஆக்சுவலா கொசு விரட்டு போட்ட புகைதான். ஆனா எனக்கு அங்க ஒரு புகை மண்டத்துல மந்திரம் ஒலிக்க, விளக்கு எரிய, அம்மாவோட புகையை பார்க்கும்போது அம்மாவே இங்க வந்த மாதிரி இருக்கு. இந்த குரு வழிபாட்டுல நிறைய முறை சித்தாடல் பண்ணியிருக்காங்க அம்மா. வேர்வை சிந்தி காக்கா வர வச்சு. இன்னைக்கு என்ன சித்தாடல் நடக்குன்னு உட்காந்துருக்காதீங்க. அது நடந்திருக்கும், நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா நம்மலாம் தமிழ் சினிமா பார்த்து பழகிருப்போம். இப்படி வரோம் தெய்வம்னா நல்ல காஸ்டியூம் போட்டுக்கிட்டு இப்படி பண்ணோம், தெய்வம்னா சாதாரண நிலையில எதுவுமே செய்யாது அப்படின்னு நினைக்கிற நம்மளுக்கு அற்புதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல பெரிய அற்புதம் என்னன்னா இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறது. 2வது அற்புதம் என்னன்னா நம்ம தானம் தர்மம் செய்யறது. அந்த அளவுக்கு அம்மா வலிமையாக செம்மையாக வச்சிருக்கிறதே அவளுடைய அற்புதம் தான். 3வது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்றதுல, பக்தினா என்ன? பக்தி என்பது ரிச்சுவல்ஸ் கிடையாது. அந்த பக்தி நிலையில தெய்வ நிலையை உணர்வதும், ஃபீல் த டெவோஷன். அது ப்ரொசீஜர்ஸ், ரிச்சுவல்ஸ் கிடையாது. அது செய்வது மூலம், அது செஞ்சுட்டு இருக்கும்போது மற்றவங்க திட்டக்கூடாது, அதட்டக்கூடாது, அது பக்தியாவே கிடையாது. பொறுமையா அடுத்த சக்திக்கும் சொல்லி கொடுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமானது அது அந்த நிலைப்பாடை உணர வேண்டியதுதான் பக்தி. 2வது, அம்மாக்கு சிறந்த தர்மம் என்னவா இருக்க முடியும்னா எல்லா பக்தருக்கும் தெரியும் அன்னதானம். ஆனா இலவச இருமுடி போட்டு மற்ற ஆன்மாக்களையும் நீங்க ஒளியேற்றின அந்த சக்திகளுக்கு தான் உண்மையான தர்மத்தின் பலன் போய் சேரும்.
ஏன்னா அடுத்த இந்த விளக்கு இருந்தா இன்னொரு விளக்கை ஏத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஏத்த ஏத்த உங்களை சுத்தி உள்ள பிரச்சனைகள் தீரும்னு அம்மா சொல்றாங்க. மூன்றாவது நிலைப்பாடு, நிறைய பேருக்கு தீபம் என்ன, சுடர் என்ன, ஒளி என்ன, ஜோதி என்னன்ற ஒரு வித்தியாசமே தெரியாதனாலதான் சும்மா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த விளக்க. ஏன் தீபாவளியில ஏத்துறோம் தெரியாதுங்க, கேண்டில் ஏத்தலாமா தெரியாதுங்க, நம்ம லைட் போட்டு பேட்டரி போட்டு விளக்கேத்தலாமா சக்தி, நாங்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. இத மாதிரி எண்ணம் ஊத்துறது என்றது எண்ணங்களை சரிப்படுத்துவது. அந்த திரி என்பது கண்டினியூட்டி. இதே மாதிரி என்னோட குருவை வழிபாடுறதுக்கும் இதே தெய்வ சிந்தனை ஆன்மீகம் வருவதற்கு அதுல ஒண்ணு பத்த வச்சு ஏத்துறீங்க இல்லையா, அதுதான் பக்தி நிலைப்பாடா இருக்கணும். அதை தொடர்ந்து எரியும் போது அம்மா பலமுறை சொல்லிக்கிறாங்க, அந்த ஒளி எப்படி மேல் நோக்கி எரிகிறதோ அதே மாதிரி என்னுடைய ஆன்மா உன்னை சேரடைய வேண்டும். அந்த காலம் வரை நான் பலருக்கு ஒளியாகவும் வழியாகவும் இருப்பேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியும், நிறைய பேர் அட்ரஸ் தொலைச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே, வீட்டுக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? அது பூஜை முடிஞ்ச உடனே நான் நல்லா கேட்டுங்க, வீட்டுக்கு போவீங்களா ஊருக்கு போவீங்களா? ஏதா அப்படிதான் இருக்கு உங்க ஆன்மீகம். ஆதிபராசக்தி வேறு. ஏன்னா நான் பலமுறை படம் கொடுக்கும் போது கருவறை படம் கொடுங்கன்னுவாங்க, எனக்கு தெரியாது. அதனால நீங்க தெளிவாயிங்க, ஊருக்கு போறீங்களா வீட்டுக்கு போறீங்களா? ஊருக்கு போய் வீட்டுக்கு போவீங்களா? நீங்க கொஞ்சம் இப்படி போய் இப்படி தொடர்றவங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, உங்க வீட்டுக்கு யார் வழி சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தாங்க? இதனாலதான் உங்களுடைய குருவோட அருமை உங்களுக்கு தெரியவே இல்லை. இல்லறத்தில் நல்லறம்னு ஒரு குரு சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அவர் பேர் என்ன? இல்லறத்தில் நல்லறம்னு சொல்லி கொடுத்த குருவின் பேர் என்ன? அப்ப உங்க வீட்டுக்கு வழி சொல்லி கொடுத்தவர் அவருதான். இப்ப நீங்க ஒரு கேள்வியை போய் உங்க வீட்டுல கேட்டுங்க, யார் எனக்கு எங்க வீட்டை வழி சொல்லி கொடுத்ததுன்னு அப்படின்னு. இரண்டாவது, உங்களுக்கு நடக்க சொல்லி கொடுத்தது யாரு? உங்க அம்மாவா எங்க அம்மாவா? நம்ம அம்மாவா? அப்பாலாம் நடக்கவே சொல்லி தரலையா? அப்பாவும் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? சோ நடக்க சொல்லி கொடுக்கற மாதிரிதான் அம்மா கோவிடு, புற்றுநோய், போர், வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது இதெல்லாம் இருந்தாலும் நான் இருக்கிறேன் உன்னை தாங்கி பிடிக்க, உனக்கு 3 வேளை உணவு, உனக்கு காப்பாற்றுவேன் சத்திய வாக்கு சொல்றவங்க தான் அம்மா. ஒரு ரீசெண்டா அமெரிக்கால ஒரு வேலை வாய்ப்பு போன பக்தர் சொன்னாரு, அந்த 2 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சக்தி, ஆனா அம்மா திரும்பவும் அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு. அம்மா பணி செய்யறவங்களுக்கு அம்மா உடனே பாதுகாத்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தைரியமா இருங்க, நம்புங்க. அடுத்தது, யாரெல்லாம் ஜோதி தரிசனம் பார்க்க போறீங்க? இதை முறைச்சு பார்க்க போறீங்களா இல்ல வருஷம் வருஷம் அங்கதான் நடக்கும்னு சொல்லி பார்க்க போறீங்களா? அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எப்படி பார்க்கணும்? கண்ணாடி போட்டு பார்க்கணும், பக்தியோட பார்க்கணும், அப்புறம் அம்மாவின் அருவுருவமாக பார்க்கணும். சோ நீங்க விரல் விட முடிஞ்சா 5 விஷயமா நீங்க பார்க்கணும் இனிமே. அததான் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஜோதியை பிரபஞ்ச சக்தியின் இறை ஒளியாக பார்க்க வேண்டும். the universal பவராக அந்த ஜோதியை பார்க்க வேண்டும். because universal will talk to you through intentions and emotions and feeling through nature. so இனிமே ஜோதியை பார்த்தா அத பிரபஞ்ச சக்தியை நீங்க எப்படி பார்க்கணுன்றதுல இறை சக்தியாக, பரம்பொருளின் ஒரு ஒளியாக பார்க்க வேண்டும். அடுத்தது, இப்ப டல்லா இருக்கீங்க, உங்களுக்கு நான் பிரசாதம் கொடுத்தோன்னே எப்படி இருப்பீங்க? அந்த பிரசாதம் கொடுத்து சாப்பிட்டா எப்படி இருப்பீங்க? அது சக்தி ஒண்ணு கிடைக்கும் இல்லையா, உணவு உண்மையில வர ஒரு எனர்ஜி, அதுதான் சக்தியின் ஒளியாக பார்க்க வேண்டும். அந்த ஜோதியை எப்படி பார்க்க வேண்டும்? சக்தியின் ஒளியாக பார்க்க வேண்டும். அதுக்குதான் அம்மா இதை கொடுத்துருக்காங்க. இதை காட்டிட்டு 3 எலுமிச்சம்பழம் காட்டிட்டு எடுத்துட்டு போகும்போது the energy pass through atom and moleculesன்றது நீங்க பிசிக்ஸ்ல படிச்ச ஒரு உண்மையல். அருளை கூட பொருள் மூலமா தான் பெற முடியும் என்பதற்காக தான் இந்த சிலை வழிபாடு கூட. அந்த ஆன்ம சக்தியாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அடுத்தது என்னவாக பார்க்க வேண்டும்?
உயிர் சக்தியாக, உயிர் ஒளியாக பார்க்க வேண்டும். உயிர் என்ற செயல் இருக்கணும். நான் டிவி பார்ப்பேன், சோஃபாலே உட்காந்துக்குவேன், உடம்பு சரியில்லை, நடக்க முடியல, முட்டி வலி, அதெல்லாம் உயிரே கிடையாது. ஒரு உயிர், ஊனமுற்றவர்கள் போய் பாருங்க, கை இல்லை, கால் இல்லை, ஆனால் வாழ்வதற்காக ஓடிட்டு இருக்காங்களே, அந்த உயிர் ஒளியாக நீங்கள் அம்மாவை பார்க்க வேண்டும். முதலில் எப்படி பார்க்கணும்னு சொன்னேன் நானு, பிரபஞ்ச சக்தியின் இறை ஒளியாக பார்க்க வேண்டும். இரண்டாவது எப்படி பார்க்கணும்னு சொன்னேன், சக்தி ஒளியாக பார்க்க வேண்டும். சக்தி ஒளி சப்ஸ்கிரைப் பண்ணலனோட பண்ணிக்கோங்க. மூணாவது ஆன்ம ஒளியாக பார்க்க வேண்டும். நாலாவது உயிர் ஒளியாக பார்க்க வேண்டும். அடுத்தது எப்படி பார்க்க வேண்டும், ஆன்ம ஒளி சொல்லியாச்சு, உயிர் ஒளி சொல்லியாச்சு, சக்தி ஒளி சொல்லியாச்சு, பிரபஞ்ச சக்தி சொல்லியாச்சு. வேற என்ன ஒளி இருக்கு, ஞான ஒளியாக பார்க்க வேண்டும். இந்த குரு என்பவர் அறிவையும் ஞானத்தையும் தருபவர். அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு, என்னால் நடக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க you cannot move forward. If you feel like you cannot walk, you cannot move forward. Same thing, if you are stuck with the problems and if you are trusting Amma, you can move forward. So இதை தான் நான் உங்களிடம் சொல்லி அம்மாவின் ஜோதி தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆத்மாத்மா அம்மாவை ஆன்ம ஒளியாக எப்பொழுதுமே தைரியமாக நம்பிக்கையாக வாழ்ந்து முகமலர்ச்சியோடு இருப்போம். ஓம் சக்தி. எப்போதுமே நாங்க குரு வழிபாட்டுல கேட்கறது தான். இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன், அது செய்யறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, ஒரு பேப்பர் பேனா கை தூக்கணுங்க மட்டும் கொடுப்பா. Those who want to participate in this குரு வழிபாடு, because involvement, interest is most important. So உங்களுக்கான கேள்வி, அம்மாவுடைய குரு தரிசனம் முடிச்சு பொறுமையாவே உட்காந்துருங்க. 2 கேள்வி. டாக்குமெண்டேஷன், கல்வெட்டு பதிவு ரொம்ப முக்கியம். First question, how your spirituality guides you in your day-to-day life. Second question, according to you, how is Amma? இல்ல, தினம் வாழ்க்கையில ஆன்மீகம் எப்படி உங்களை வழிகாட்டுது, how it's guiding you in day-to-day life. Second, the spirituality or the devotion of Amma, அது நீங்க எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கணும். உருவகப்படுத்திக்கிறீங்க அப்படின்றத அந்த படத்துல படமாகவோ, தயவுசெய்து கட்டுரைலாம் எழுதாதீங்க, எனக்கு படமாக வரீங்க, பிக்சரைஸ் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா இப்படிதான் நான் ஃபீல் பண்றேன், அம்மா பிரசன்ஸை உணர்றேன் அப்படின்றத படமா வரீங்க. இந்த குரு வழிபாடு எப்படி இருந்தது உங்களுக்கு? 1, சூரிய ஒளி மாதிரி இருந்ததா? 2, நிலவு ஒளி போல இருந்ததா? 3, ஜோதி வடிவமா இருந்ததான்னு நீங்க மனதார நினைச்சுக்குங்க. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.